பேர் குமாருங்க. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் ராஜநகர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதாவது எந்த வண்டி தெஃப்ட்டே ஆகக்கூடாது. தெஃப்ட்டானால் அதாவது ஓனர் வந்து கால்ஃபர் பண்ணும். அந்த மாதிரி டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி ட்ராக்கிங் சிஸ்டம் தான் இருந்தது. அது நம்ம ட்ராக் பண்ணி தான் வண்டி பிடிக்க முடியும். ஏன்னா என்னோடய சிஸ்டம் வந்து கீபேட் மொபைல் இருந்தாலும் சரி, ஹேண்ட்ரைட் மொபைல் இருந்தால் எதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குங்க. வண்டி தெஃப்ட்டாக இருக்கும் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்கு. வண்டியில் ஒரு அலர்ட் ஒன்று இருக்குது. அங்கே லோக்கல் பீப்புளுக்கு வந்து வண்டி திருடுறாங்க, தெஃப்ட்டாகனா அங்கே சைரன் வண்டி ஆன் ஆகுங்க. அந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் யாருமே கொடுத்ததில்ல. நான் இது வந்து என்னோட அழியக்கூடாதுன்னு சொல்லி நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். இது ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொருள் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும், மக்களுக்கு பொதுமக்களுக்கு யூஸ் ஆகணும். எல்லா வாகனத்துக்கும் பயன்படுத்தலாங்க. காரு, பஸ்ஸு, லாரி, கனரா வாகனம் என்ன வண்டிக்கு நல்லா பயன்படுத்தலாங்க. அந்த மாதிரி டிவைஸுங்க இது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவைஸே இல்லைங்க. நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேங்க. எனக்கு கவர்மெண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், மெயின் விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து பீப்புள் ஒரு வண்டி தெஃப்ட் ஆச்சுன்னா ஏகப்பட்ட 1 lakh மேலே வருது ஒரு வண்டியோட ரேட்டு. ஆனால் இதோட டிவைஸ் வந்து ஒரு 10,000 rupees வரும், அவ்வளோதான் வருங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணால் அவ்வளோதான் வருங்க. 10,000 rupees கொடுத்தீங்கன்னா 100% சேஃப். ஓனர் பர்மிஷன் தான் வண்டி தெஃப்ட்டே ஆகாது. ஓனர் கால்ஃபர் பண்ணி வண்டி ஸ்டார்ட்டாக அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அது வந்து இதில் என்னென்னா ஒருத்தருக்கு மட்டுக்கு கால் வராதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 நம்பர் 5 நம்பர் போட்டுக்கலாங்க. இல்லை சப்போஸ் நம்ம அது வந்து டவர் இல்லை என்றால் அடுத்த வந்து அவங்க ரிலேட்டிவில் யாவது கால்ஃபர் பண்ணுங்க. அவருக்கு டவர் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு கால்ஃபர் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேஷன் கால் வந்துகிட்டே தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இது சிஸ்டங்க. எத்தனை நம்பருக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாங்க சார்? ஒரு 5 நம்பர் கனெக்ட் பண்ணலாம் சார். இப்போ திடீர்னு மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு போயிருங்க. அதுக்கு தான் சார் நம்ம சப்போஸ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனாலுமே அதுக்கு தான் சார் ரிமோட் கொடுத்துருவோம். சப்போஸ் ரிமோட்டில் அன்லாக் பண்ணிக்கலாம் சார். இப்போ இது வந்து திருட முயற்சித்து அந்த சாவி ஆன் பண்ணால் உடனே இது என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணுங்க சார்? சாவி ஆன் பண்ணோன்னு நம்ம ஓன் சாவி கொடுத்தாலுமே நம்மகிட்ட பர்மிஷன் கேட்குங்க. ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணு. வண்டியில் சைரன் ஆனாகு நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணு. அதே கால்ஃபர் பண்ணு. வண்டியில் கால்ஃபர் பண்ணுச்சுன்னா வண்டி தெஃப்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்மளுக்கு அலர்ட் கொடுத்துருது. அதை கரெக்டான செக்யூரிட்டிங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ் இருக்குது. நம்ம தெஃப்டாச்சும் நாம் தொலைவிட்டு போகணும். அதாவது தொலைவிட்டு போய் எந்த நேரம் நிற்கிதோ அந்தந்த லாக் பண்ண முடியும். நம்ம அப்போ ஓனர் வண்டி எடுக்கும்போது நம்ம பர்மிஷன் கேட்டு வண்டி எடுக்குங்க. ஓகே, இதன் மூலமாக வந்து எந்த மாதிரியான இது தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து நான் யாருமே திருட முடியாது சார். என்னோட கான்செப்ட் தான் சார். யாருமே திருட முடியாது. நம்ம பைக்கு நம்மகிட்ட இருக்க போகுது. சப்போஸ் டவரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் கிடைக்காதுங்க. அந்த சிக்னல் இல்லை என்றால் வண்டி தெஃப்ட் ஆகாது. நம்ம இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்காது. பேசிக்காக வந்து வண்டியில் இருக்க சைரன் ஆன் ஆயிரும். ஏன்னா அக்கம் பக்கம் வந்து இண்டிகேஷன் வேணும். ஏன்னா அவங்க கஸ்டமர் தான் எடுக்கிறாங்களா இல்லை வேறு திருடுறாங்கன்னு தெரியாது. அப்போ லோக்கல் பீப்புள் வந்து தெரியும். அப்போ வண்டி திருடுறான் அப்படிங்கும்போது அங்கே ஒரு அலர்ட் ஆகிடும். அவனுக்கு ஒரு பயம் வரும் திருடவருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எந்த ஆர்வம் சார்? சின்ன வயசுலேருந்து ஏதோ கண்டுபிடிக்கணும் சார். அதை நம்ம ஒரு உலகத்தில் பிறந்தோம்னா ஒரு பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணும் சார். ஏன்னா எல்லாமே இருக்கிறாங்க போகிறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அது மக்களுக்கு சேஃபாக இருக்கணும், நம்மளுக்கு சேஃபாக இருக்கணும். அதுக்கு தான் சார் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசோ அல்லது மற்றவங்களோ எப்படி உதவணும்? எனக்கு தமிழக அரசு சப்போர்ட் பண்ணணும் சார் எனக்கு. சரிங்களா? இதை வந்து நான் இந்தளவுக்கு கொண்டு வந்தது இப்போ இது என்கிட்ட மட்டும் இருக்குது சார். இப்போ நாளைக்கு வந்து எல்லா பக்கம் இது வேணும் சார். இது கம்பல்சரி. இப்போ வண்டி ப்ரொடக்ஷன் வெளியே வருதுங்களா, அப்போயே மாட்டிடுவோம் சார். அப்போ தெஃப்ட்டே ஆகாது. சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? இப்போ அது வந்து ஷோரூம்லேருந்து எடுக்கும்போதே புதிய வாகனங்களுக்கு புதிய வாகனம் அங்கேயே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அப்போ இன்ஸ்டால் பண்ணோம்னா வண்டி தெஃப்ட் ஆகாதுங்க. சரிங்களா? அப்படி வண்டி தெஃப்ட் ஆகுதுன்னா அந்த ஓனருக்குள்ளே அந்த பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க சார், அவை மூலியமாக தெஃப்ட் ஆனது தான். சரிங்களா? சீக்ரெட் நம்பர் நீங்கள் தான் வச்சுக்கணும் சார். யார் இன்ஸ்டால் பண்ணால் அவங்க சீக்ரெட் நம்பர் அவங்ககிட்ட தான் வாங்கிக்குவோம். நாங்கள் வைக்க மாட்டோம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற டிவைஸ் வந்து பேசிக் மாடலாக இருந்தாலும் கூட சார் இது பேசிக் மாடல் சார். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது அடுத்த மாடல் வந்து இது கூட அட்வான்ஸாக கொடுக்குறேன் சார் நான். ஏன்னா இப்போ கால்ஃபர் பண்ணுது. அதுக்கு அடுத்த மாடலில் வந்து உங்களுக்கு வந்து அவர் என்ன பேசுகிறாரு, என்ன விஷயம், அவர் என்ன வாய்ஸ் பேசுகிறாரு, எல்லாம் வாய்ஸ் கிளிப் பண்ண கொடுக்குறேன் சார் அடுத்த மாடல். அதுக்கு ஒரு 4-5-3 மாடல் வச்சுருக்கு சார். இதுக்கு அட்வான்ஸ் மாடல். இது பேசிக் மாடல் சார். அதுக்கு உண்டான முயற்சிகளை இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார்.